நண்பா, உங்க கண்ணு முன்னாடி ஒரு கொரில்லா வந்தா நீங்க அதை கவனிக்காம இருப்பீங்களா? வாய்ப்பே இல்லைன்னு தானே தோணுது. ஆனா சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, உங்க கண்ணு முன்னாடி ஒரு கொரில்லா வந்தா உங்கள பாதி பேர் அதை கவனிக்க மாட்டீங்கன்னு சொல்லுது. இந்த கதையை கேட்போமா? ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. ஒரு பேஸ்கெட் பால் பிளே கிரவுண்ட், அங்க மேட்ச் ஆரம்பிக்க போகுது. அதை சுத்தி பார்க்குற எல்லா ஆடியன்ஸ்கிட்டையும் ஒரு பெட் வைக்கிறாங்க. இந்த பால் எத்தனை வாட்டி பாஸ் ஆகுதுன்னு சரியா சொல்றவங்களுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு அப்படின்னு. மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஆடியன்ஸ் எல்லாரும் ப்ரிப்பரா இருக்காங்க. மும்முரமா பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மேட்சின் நடுவுல ஒருத்தர் கொரில்லா ட்ரெஸ் போட்டு நெஞ்சை தட்டிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு. மேட்சும் முடியுது. ஆடியன்ஸ் எல்லாத்தையும் ஆன்சர் கேட்கறாங்க. அதுக்கு இடையில இந்த இடத்துல ஒரு கொரில்லா போச்சு பாத்தீங்களான்னு கேட்கும்போது யாருக்குமே அந்த கொரில்லா தெரியவே இல்லை. இப்படிதான் நாம எதுல முக்கியமா மும்முரமா இருக்குமோ அப்போ வேற எந்த ஒரு சிந்தனையும் நம்ம மூளைக்கு வராது. மைண்ட் செட் இஸ் எவ்ரிதிங் டே 19. சைக்காலஜில இத செலக்டிவ் அட்டென்ஷன் சொல்லுவாங்க. உங்க மூளை எதை ரொம்ப முக்கியமா நினைக்குதோ அதை மட்டும்தான் உங்க கண்ணு முன்னாடி காட்டும். மற்றபடி கொரில்லா இல்ல, டைனோசரே வந்தாலும் உங்க கண்ணுக்கு தெரியாது. அதே போலதான் நமக்கு பிரச்சனை மட்டும்தான் முக்கியமா தெரிஞ்சா எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் நம்ம பக்கத்துல வந்து போனாலும் நம்ம கண்ணு அதுக்கு தெரியாது. அதனால கவனமா இருக்கு. யூ ஃபோக்கஸ் ஆன் growth. உங்களுக்கு எது முக்கியமோ அதுல கவனமா இருங்க. உங்களுடைய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. நீங்க ஓகே அப்படின்னா ஃபோக்கஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோ பார்க்கணும்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்க. என்கிட்ட பேசணும்னா டிஎம் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். நான் உங்க அருள்ராம், கேம் கன்சல்டிங், லைஃப் ஸ்கில் கோச் அண்ட் ட்ரைனர். டேக் கேர். பாய்.